ஒவ்வொரு நிகழ்வும் அப்படி நடந்திருக்கு. இவங்க எல்லாருமே அப்பாவி மக்கள். ஒரே ஊர்ல 5 பேர் இறந்திருக்காங்க. எப்படி இறந்தாங்கன்னா, விஜய் கட்சிக்காரங்க டெம்போ வண்டியில இவங்களை எல்லாரும் ஏத்தின்னு போயிருக்காங்க கூட்டம் சேர்க்கறதுக்காக. வேலை முடிச்சு வந்தவங்க, பயணிக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டோம் விஜயை பார்க்கலான்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி வராரு. வந்து நின்றவன கூட்டம் அப்படியே இருக்கு, அலையா இருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அப்போது உளவுத்துறை காவல்துறை உயரதிகாரி என்ன பண்ணுறாரு, விஜய்கிட்ட கூப்பிட்டு, சார் நீங்கள் வண்டி உள்ளே இருக்கீங்க, நீங்கள் வெளியே வாங்க, வந்து உங்கள் முகத்தை பார்த்தாலும் கூட்டம் குறையும், இல்லைனா கூட்டம் கூடும். நாங்கள் அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க எனக்கு குறிப்பிட்ட இடம் அதுதான் கொடுத்துருக்கீங்க, அங்கே தான் போவேண்டாரு. இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, மெதுவாக நகர்றாரு. மெதுவாக நகரும் போது இங்கேருந்து கூட்டம் என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்க்காதனால அந்த கூட்டம் இடிச்சிட்டு தள்ளிட்டு அப்படியே முன்னாடி வந்து வராங்க. விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, கூட்டமாக போகிறாங்க, எல்லாம் விழுந்து விழுறாங்க. அவர் மேலே ஏறி நின்று பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர் செருப்பு தூக்கி எரிஞ்ச பிறகு ஆம்புலன்ஸ் கண்டினியூஸா உள்ள வர ஆரம்பிச்ச பொழுது விழுக ஆரம்பிச்சாங்க. இது அந்த ஆம்புலன்ஸை உள்ள அனுமதிச்ச அதிகாரிகளுடைய மகா குற்றம். முடிஞ்சா விஜய் எங்க நாமக்கல் வராதுங்க, அப்பவே ஒரு கூட்டம் வருது, பின்னாடியே வருது. இப்போ விஜய் ஊருக்குள்ள வரும்போது அந்த இடத்தை நோக்கி போகும்போது பின்னாடி இருந்த கூட்டம் என்ன பண்றாங்க, விஜயை பார்க்கறதுக்காக முன்னாடி நகர்றாங்க. நகரும் போது என்ன ஆகுது, தள்ளுமுள்ள ஆகும்போது என்ன பண்றது, எல்லாருடைய கவனமும் விஜயை பார்க்கணுன்ற எண்ணம் சிந்தனை இருக்கு. அப்போ அந்த கூட்டம் போகும்போது என்ன பண்றாங்க, பெண்கள் கீழே விழுறாங்க, முதியோர்கள் கீழே விழுறாங்க, குழந்தைகள் கீழே விழுறாங்க. ஆனா யாருமே அதை பார்க்காம ஒருத்தர் மேல மெரிச்சிட்டு முன்னாடி போறாங்க. ஒரு வகையில விஜய் மட்டும் அங்க போகாம காவல்துறை சொன்ன மாதிரி இங்கே இருந்திருந்தாங்கன்னா, வண்டி மேல ஏறி இருந்தாங்கன்னா, அங்க இருந்தவனும் பார்த்திருப்பான், இங்க இருந்தவனும் பார்த்திருப்பான், பார்த்துட்டு அவன் போயிட்டு இருப்பான். இந்த கூட்ட நெரிசல் வந்திருக்காது. ஆனா விஜய் அதை பத்தி கவலைப்படவே இல்லை, நேரா அந்த ஸ்பாட்டுக்கு போனாரு.